ஆக்சுவலி இப்பதான் புரியுது ஏன் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நம்ம டோனி ஸ்டார்க்க எண்ட் கேம் சாக விட்டாருன்னு. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 14 மில்லியன் அவுட்கம் பார்த்துருப்பாரு. அதுல ஒரு அவுட்கம்ல மட்டும் நம்ம தேனோஸை டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. பட் அது லேட்டர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல உடைக்கப்பட்டிருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகள் இருந்திருக்கு நம்ம தேனோஸை தோக்கடிக்க. பட் அவரு போய் சொல்லியிருப்பாரு. ஏன் போய் சொன்னாரு, ஏன் நம்ம டோனி ஸ்டார்க் அவரு சாக விட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிவர்ஸை காப்பாற்று தான். ஏன்னா 14 மில்லியன் அவுட்கம்ல நிச்சயமா நம்ம டோனி ஸ்டார்க் எப்படி அந்த டைம் டிராவலை கண்டுபிடிச்சாரு நிச்சயம் பார்த்துருப்போம். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நிச்சயமா டைம் டிராவலை கண்டுபிடிக்கிறவன் நிச்சயமா அதை டைம்லைன்ஸையும் அதோட வேரியண்ட்டையும் நிச்சயமா கண்டுபிடிப்பான். அது மூலியமா அதை ஃபிக்ஸ் பண்ண பார்ப்பாரு நம்ம டோனி ஸ்டார்க். வேலையை தான் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண நினைப்பாரு. அது ஒரு மல்டிவர்ஸ் வார உருவாக்கும், லைக் நம்ம கேங் பண்ண மாதிரி. அதை பற்றி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இன்னொரு ரியாலிட்டியில் அயன்மேன் டாக்டர் உருவெடுத்து தன்னை மாதிரி இருக்கிற எல்லா வேரியண்ட்டுமே கொன்னா மட்டும்தான் தான் டைம்ல காப்பாற்ற முடியும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கொல்றது தான் டூம்ஸ்டேவோட ஒரு கதையாவே இருக்க போகுது.